வரிமுத்து அவர்களை அன்பு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்க வந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆயரையும் உங்க பொறுப்பேற்ற பிறகு வந்து சந்திச்சு அன்பை பகிர்ந்துட்டு சென்றேன். அதே மாதிரி ஒரு வழக்கமான ஒரு சந்திப்பு தான். ஒவ்வொருவரும் புதிதாக பொறுப்புக்கு வரும்போது அவங்கள சந்தித்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வது எனக்கு வழக்கம். அதனால் இம்முறை வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்களை சந்தித்து என்னுடைய அன்பையும் நல விசாரிப்பையும் பகிர்ந்து கொண்டு செல்கிறேன். வேறு இதில் ஒன்றும் அமைதிப்படுத்துங்க, இல்லை தள்ளி நில்லுங்க, வெளியில் போய் வேற. சார், இப்போ தமிழக ஒரு தேர்தலுக்குன்னு 9 மாதம் இருக்கையில தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்குது. இல்லம் தேடி உள்ளம் நாடி தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்கிட்டையும் அடமான வச்சிருக்கீங்களா தம்பி? மீட்போம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா மீட்க போறீங்க? இவனால மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, இங்கே வருங்க. சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமாக சொல்ல வேண்டியதா? இல்லம் தேடி வீடு தேடி அரசு, ஓரணியில் திரள்வோம். ஓரணியில் எதுக்கு திரள்வோம்? ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா? இல்லை நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா? இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பெறவா? இல்லை கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஓரணியில் திரண்டு போராட போகிறோமா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதில் போராடி, எதுக்காக போராடி, எதுக்காக வெல்லுது? தொகுதி சீரமைப்பு. தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரித்து பிரித்து சுக்கு சுக்கா போயிட்டு, உங்களுக்கு தெரியாதா? புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அதுக்கு இருக்காங்களா? எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவர் தான். அவங்க சீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தீங்க? 30 கோடி இருக்கும்போது 543, இன்னைக்கு 150 கோடி இருக்கும்போது அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இருக்குது. அது 6 தொகுதியாக இல்லாமல் 3 தொகுதிக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? ஏன் அதை கொண்டு வர முடியல? சும்மா ஓரணியில் திரள்வோம், ஓரணியில் திரள்வோம்னா எதுக்கு? மொத்தமாகவே திரள்வோம். எந்த நோக்கத்துக்காக போராட போகிறோம்? தமிழ் ஆட்சி மொழியாக வரப்போகுதா? சொல்லுங்க. நீங்க திடீர்னு பாருங்க, முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரித்து பரிந்து பேசுகிறோம். என் மொழியில் அங்கே ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து. அது ஹிந்தி இங்கிலீஷில் தான் வருது. இவங்களே இப்போ தான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும்ங்கிறாங்க. இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்? எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா? கூடி கொள்ளையடிப்போமா? கூடி லஞ்சம் பெறுவோமா? கூடி குடிப்போமா? டாஸ்மார்க்கு திறந்து வச்சு எதுக்கு ஓரணி? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்வா? தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா? யார்கிட்டையும் நகையை மீட்கணும்ப்பா, வீட்டை மீட்கணும்ப்பா, அடமானம் வச்சுட்டோம்ப்பா. அப்படி எங்கே நாட்டை கொண்டு எங்கே அடமானம் வச்சுங்கன்னா சொல்லுங்க, அதையாவது சொல்லி தொலைங்க. ஏதோ வார்த்தை இருக்கு, மீட்க வேண்டும், காக்க வேண்டும், மொழியை காக்க, இனத்தை காக்க, மண்ணை காக்க அப்படின்னு. மண்ணையே உங்ககிட்ட இருந்தாங்க. இவளால் என்ன பண்ணீங்க? நாங்கள் தான் மண்ணையில் விற்றுக்கிட்டு இருந்தோம். மொழியை காக்குறீங்களே, எங்கே இருக்கு மொழி? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அதன் தெருக்கல்ல இருக்கா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னீங்களே, தெருக்கல்ல இருக்கா? இதுக்கு தானே சங்கம் வச்சு 4ஆம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துறை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து, இதுக்கு தானே? சும்மா சொல்ல வேண்டியதான். தேர்தல் வரும்போது ஒரு பாசம், ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க. சார், இந்த புதிதாக வரக்கூடிய கட்சிகள் கூட முதலமைச்சர் பதவியை நோக்கி போறாங்க. நம்ம ரொம்ப நாளாக மக்களுக்காண்டி போராடுறீங்க, சிறப்பாக பேசுறீங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையாவது ஒரு 4 முறை அனுசரித்து போய் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு அவர் ஆசையை சொல்லுங்க. சுற்றி இருப்பவர்கள் தியாகியாக முடியுமா? அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அரசியல் நடவடிக்கை இருக்குமா? சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார்.
வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் ஒன்றாம் பாட்டன் பாரதி. எங்கள் தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று பசி இல்லை, சுதந்திர பசி. எனக்கு வயிற்று பசி கிடையாது, என் இனத்தின் வரலாற்றின் பசி இது. என்னோட வருகிறவன் என்னிலும் உறுதியான லட்சியவாக தான் வருவான். இந்த அற்ப பதவிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள முடியாது. ஏன்னா என் தலைமுறை நாசமாயிடும். நான் கட்சி நடத்துறது என் நிற்கிற இவனுக்கு இல்லை, இவளுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். என் முன்னோர்கள் அப்படி செய்யாதவனதுனால நான் இன்னைக்கு முச்சந்திலிருந்து கத்துறேன். ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களைப் போல தவிச்சு கையேறு நிலையில் நின்றக்கூடாதுங்கிறதுல பெரிய கவனமாக நான் இருக்கேன். அதனால 4-3 சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேட்டீல்ல. கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பிலாம் போனாங்களா? அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. நான் கேட்குறது சட்டசபையில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுவதை விட மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கே கோடி செய்திருக்கு. அங்கே போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க. அவங்க பேசுறத விட சீமான் பேசுறது வந்து வலிமை மிகுந்ததாக. மாற்றத்தை சீமான் உருவாக்க முடியும். அதை நீங்க சொல்றீங்களா? அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு. அவன் குரல் அங்க போகணும், அப்போ வலிமையா இருக்கும்னா வெள்ளை வச்சு அனுப்பணும். புரியுதா? அது என்னைய போய் நீ போகிற பேர் என்னையும் கொண்டு போய் ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆக்கிட்டு நான் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தவன். நீங்கள் ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆகி இப்போ பாருங்கள், ஒரு இது நடக்கும் பாருங்கள். இவர் இப்போ எந்த கட்சியோட போவார், இவர் எங்கே போவார், இவர் யாரோட போவார், அந்த இதில் சொல்லல. அன்னைக்கு அவரை வச்சுருந்தாரு, இன்னைக்கு இவளை யார் வச்சுருக்கா? அந்த கதையை நடந்துக்கிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனாக பொலிட்டிக்கல் பிஸ்னஸாக? எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிங்க? ஒரு நாள் இங்கே திட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போகிறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்கள் இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும்? என்னைவாத விட்டுருங்க. என்னை எதுக்கு போய் யார் அடித்தாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமில்ல, அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க. என்ன இப்போ தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் 7 லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. சேர்ப்பாங்க, இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்கிறாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வழிதாங்கி அடிதாங்கி வரிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமய வரை இருந்த நான் எப்படி இங்கே காலடியில் குறுகுனேன்? சரி, நான் இருந்தேன்னு சொல்கிறது பெருமைக்கு. அரசியல் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார். அதை மறுக்கிறீங்களா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப்பும் ரிச்சர்ட் மார்ட்டினும் ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டிருக்காங்களே, அதை யாராவது மறுக்கிறீங்களா? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டானா? அப்போ இவ்வளோ தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குறுகு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு. இந்த படையெடுப்பு தான். நீ மெதுவாக இந்திக்காரனை திணிச்சு, மெதுவாக இந்தியை திணிச்சு, இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக அபகரிச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமாக இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளாக அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையுமே அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில் எங்கால் நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்கில் அவன் ஓட்டு போட்டால் தான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதை தானே திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துகிறாங்க. இப்போ செய்கிறாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்குதா? மற்ற மாநிலத்தில் இருக்கானுக்கு? நான் எஸ்சி, கர்நாடகாவில் நான் எஸ்சியில் இருக்கேனா? மகாராஷ்டிராவில் நான் எஸ்சியில் இருக்கேனா? நான் ஓபிசியில் இருக்கேன், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன். எப்படி இது? இங்கே வரவனெல்லாம் எஸ்சியில் இருந்துக்குருவா, பிசியில் இருந்துக்குருவா, எம்பிசியில் இருந்துக்குருவா, என் இடத்த பூரா நீ எடுத்துக்குருவா. அப்போ நான் தெருவில் தான் தெரியணும்.
இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது? எது சொல்லுங்க? இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது? ஊழல்ல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது? நீ பேச முடியாது. நீ வட இந்தியா வெளியில போன்னு சொல்ல முடியாது. நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்தவன் வெளியில போ, நான் இன்னைக்கு வரேன் நாளைக்கு போறேன் பாவன். உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? இன்னர் லைன் பெர்மிட் கொடு, அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு. வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது இங்கே இந்த போகிறோம்ல திரிபுரா, இந்த பகுதியெல்லாம் போகிறோம்ல நாகாலாந்து, இதெல்லாம் இந்த உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிட்டு தான் நான் போனேன். அது மாதிரி எடுத்துக்க. நீ எதுக்கு வர? உன் முகவரி யார்? உன்னை கூட்டி வந்தது யார்? நீ எந்த மாநிலம்? உன்னுடைய அடையாள அட்டை என்ன? ஆதார் கொடு. சரி வச்சுக்க. நீ எந்த வேலைக்கு வந்திருக்க? கம்பி கட்டுற வேலை, அல்லது சாலை போட வேலை, அல்லது வீடு கட்டுற வேலை, இல்லை இங்கே தோட்ட வேலை. சரி வந்திருக்க. எங்கே தங்கியிருக்க? இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தால் தானே. ஏடிஎம்மில் பல லட்சம் ரூபாயை அள்ளிட்டு எடுத்துகிட்டு ஓட்டினானே, அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியாதவனால. தினம் என் பிள்ளைகளை கடத்தி போய் பாலியல் வன்பனை கொண்டுட்டு போகிறானே, அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு? ஏன்னா ஒன்று எந்த எதுவுமே இல்லை. இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. நாங்கள் இருக்கிற வரை அது நடக்காது. நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே ரோடு. ஆனால் ஒரே நாட்டிலேருந்து தண்ணீர் எனக்கு வராது. ஒரே நதி இருக்குது, அங்கேருந்து தண்ணி எனக்கு வராது. கர்நாடகாவிலேருந்து கேரளாலேருந்து எனக்கு வராது. இது எப்படி? கார் ஓடும், நீர் ஓடாது. இது எப்படிப்பட்டது? அப்போ ஒருவேளை சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அப்போ அவர்களை உள்ள நுழைவிடுறதுக்கு நுழைவு சீட்டு கேட்பீங்க? கட்டாயம் கேட்பேன். ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காதுல்ல. நான் என் பிள்ளைகளுக்கு படித்து கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன். அரசு வேலையை நானே கொடுப்பேன். நீங்கள் தனியார் முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு 500 பேர் தேவைப்படுது தானே? 500 பேரை நான் பாருங்கள், நான் எனக்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன். நான் நீங்கள் எனக்கிட்ட பதிவு பண்ணணும். என் அலுவலகத்தில் 500 பேர் எனக்கு, என் தொழிற்சாலையில் வேலை செய்ய 500 பேர் வேணும். பெண்கள் ஆண்கள் இவ்வளவு, கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருப்பேன். நீங்கள் வந்துடணும், வந்தோன்னே வேலை செய்யணும். மாதம் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும். நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விளங்குதா? ஒரு உழைப்பின் தேவை அப்படி இருக்கு. உழைப்பிலிருந்து என்னை வெளியேற்றிட்டேன். சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து 100 நாள் வேலை திட்டம், கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து, நீ 100 நாள் வேலை திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை? தூர்வாரின குளம் எத்தனை? சீரமைச்ச சாலைகள் எத்தனை? உன்னால் சொல்ல முடியுமா? மரக்கண்டை நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும்? என்ன வேலை கொடுக்குற நீ? மனித உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன்னு சொல்லி நீ எத்தனை நாளை கொடுத்துருவ? நீ 156 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது. இது வளருது வாழுதுன்னு சொன்னா காதுல நீ கேட்டுட்டு சுத்தி தர, நீ பைத்தியக்கார மாதிரி. அப்படி வேலை கொடுத்துருவேன். என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை, நான் வந்தவன போறானா இல்லைன்னு திருப்பி அப்படியே இருக்கணும். தேவைன்னா இந்த உள்நுழைவு அனுமதி எவ்வளோ காலம் இருப்ப? மறுபடியும் புதுசாக பதிவு பண்ணணும். தேர்தல் வருது, அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே வேலை செய்யும். நீங்க சொன்ன பத்தி அவங்களும் வட மாநிலத்தில் அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க? சொல்லு. நீ வந்து ஓட்டு போட்டு என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? கேரளாவில் 15 ஆண்டுகள் நீங்கள் போய் குடியிருந்தால் தான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பாங்க. நீ சொல்லுப்பா. 15 நீ வந்தவனே அவன்கிட்ட காசை வாங்கிட்டு குடும்பத்தையே கொடுத்துடுற. அவன் என் ரேஷன் கடையில் இருந்த ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான். நான் பீகாரில் அப்படி நின்று குஜராத்தில் நின்று என்னை வாங்க விடுவியா? இது சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. வாங்க விடுவியா? இந்தியாங்கிறதும் தேசப்பற்றுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறதும் தமிழனுக்கு மட்டும்தான், இவனுக்கும் இல்லை. சார், உங்களுக்கு தெரிந்த அரசியல் பார்வையில் இந்த 2026 நாம் தமிழரா, திமுகவா, அதிமுகவா, எது சார் ஆட்சி அமைக்கும்? உங்களுக்கு தெரிந்த அரசியல் பார்வை அது. இங்கே இந்த ஆர்வடம்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. மக்கள் சொல்லுவாங்க, இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும், இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும். மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு, அரசியல் தெளிவு, புரிதல் ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும்னு. திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும், திமுக ஒரு தலைமை பிஜேபியை வளர விடாமல் வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால், தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல. மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருந்தது. டேய், இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான், வேணும்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க.
மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறாங்க. பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு பேயை விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாசை கல்யாணம் பண்ணுறான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிட்ணும். அவன் என்ன சொல்கிறான், சவுக்கடி ரொம்ப கடுமையாக இருக்குது, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணில் தண்ணி கொட்டு தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேலே வாங்க முடியல சார், பிஞ்சு ரத்தமாக ஓடுது. மண்ணா என்னால் முடியலை, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதுதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதில் மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி, ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யாரை வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்கிட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு இப்படி ஒழிப்பீங்க, அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு இப்படி அனுப்பிங்க. ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? இப்போ படக்குன்னு விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். இந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்பப்போ கிளம்பும், அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்து. இங்கே வந்துங்க ஒருத்தர் வரும்போது நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க, வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்கிறோம்ல, வர்றீங்க, வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்கிறீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்கு. இப்போது ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்கள காட்டுறது அதிகம். உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்படி தான் எங்கள் ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடினாங்கல்ல சொல்கிறாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சுருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறதுனா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட முக்கல, என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தானே ரொம்ப நாள் இருந்தோம். அதில் தான் எங்களை வச்சுருப்பாங்க. இப்போவும் கூட அதுதான். இதனால் வர்றது பிரச்சனை இல்லை. வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க, மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில் போய், அண்ணா வழியில் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனால் தான் அவரோட சண்டை விட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில் போயிட்டுருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில் போகிறாரு? அவங்கெல்லாம் அண்ணா வழியில் போகிறாங்க, நான் எங்கள் அண்ணன் வழியில் போகிறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரபாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை. அமெரிக்க அதிபர் இந்திய பொருளுக்கு இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படின்னு ஆணித்தரமா பேசிட்டு இருக்கிறாரு. இது அண்ணனுடைய கருத்து. நான் வரவேற்கிறேன், போடட்டும். அப்பாவது எங்களுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டோம்னு. இது நான் என் நாடு என் தேசம்னு இருக்கேன், அவனுக்கு சந்தையா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு. நீ யாருடா? இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்பியா? சொல்லுங்க. அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது, அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்தது, நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்போ உண்டா? நீ என்னைக்கு தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ
அன்னைக்கு முடிஞ்சிட்டது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்குற ஆளாக ஆகிட்ட. அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்கள் நிற்கிற மாதிரி கைகட்டி தான் நின்று வேலை செய்ய முடியும். இப்போ அவன் இதுன்னு சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். இப்போ என்ன அமெரிக்காவை எடுத்து போரிட புரியல சொல்லுங்க, போராட புரியல சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும் தானே, இதெல்லாம் நடக்கும். அண்ணன் சீமான் அண்ணன் எதை எடுத்தாலும் ஒரு பார்வை உங்க நோக்கத்துல வர மாதிரியா? இப்ப மாடுகளோட ஒரு மாநாடு, அடுத்து கல் நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. கல் இறக்கும் போராட்டம். இல்ல நான் கேக்குறேன், கல் இறக்கும் போராட்டம். அடுத்து அண்ணனுடைய போராட்டம் என்னவா இருக்குது? அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு 7ஆம் தேதி. ஏன்னா இப்போ எங்கள் பாரம்பரிய நெசவு செத்துருச்சு. காரணம் நூல் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு. அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ விசை எந்திரத்தை வந்து சீனாவிலேருந்து இறக்குறான். அப்படின்னா சுத்தமாக அங்கங்கே இங்கே ஏதோ செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்வாதாரம் செத்துரும். நாங்கள் வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இப்போ அதில் வந்து சொத்து வரி ஏற்றம், மின் வரி ஏற்றம், மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு. இப்போ இந்த நிலையில் அவங்க யாருமே இல்லை. இப்போ பேசணும். இப்போ அது அருப்புக்கோட்டையில் 7ஆம் தேதி. அப்புறம் 10ஆம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கான் பாருங்க. அவன் வந்து என் கூட வந்து உங்க கூட வந்து நான் போராடுறேன், நீ எங்கூட வந்து நில்லுன்ட்டு 10ஆம் தேதி. ஏன்னா தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல. 10ஆம் தேதி அவங்களுக்காக போராடுறேன். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி என்னுடைய வரலாற்று, என்னுடைய பாட்டனுடைய கோனேரிக்கோன் கோட்டையை நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப, மராட்டிய கோட்டைன்னு இப்படி சொல்லுவேன்னு கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சுருக்காது. போராடும் என்ன யுனெஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயிருமா என்ன? 300 ஆண்டுகள் எங்கள் பாட்டை ஆனந்த கோனும், அவன் மகன் கிருஷ்ண கோனும், அவன் மகன் கோனேரி கோனும் ஆண்டுருக்கான். இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு குப்பம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோனேரி குப்பம். கோட்டைக்கு பேர் மராட்டியங்கோட்டை. தேசிங்கராஜா கோட்டைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன், அப்புறம் அதை விட்டான். இப்போ திடீர்னு மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான். இப்போ ஒன்று போய் போடணும். மான தமிழ் மண்ணில் மராட்டியங்கோட்டையா இன்னும் போட்டால் தான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது மரங்களின் மாநாடு நடக்குது. தொடர்ச்சியாக வேலை. இடையில அந்த டிஎன்பிசி எழுதி 13 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல, அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம். எங்களுக்கு இது தவிர வேறு வேலை என்ன இருக்குது? நாங்கள் ரோடு ஷோ நடத்த முடியாதுல்ல, ரோடு ஷோ நடத்த முடியாது. அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு ஊர் ஊராக போய் மக்கள் பேர் மக்களை சந்திக்க போகிறாருன்னு சொல்லிட்டு முடியாது. ஓகே வேற தானே.